ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கான ஃபோர்த் ப்ரமோ ரிலீஸ் ஆகுங்க. ஃபோர்த் ப்ரமோ வந்தாலே சம்பவங்கள் வேற லெவலாக இருக்கும். நான் ஏன் எல்லா ப்ரமோலையும் சம்பவங்கள் வேற லெவலாக இருக்குன்னு சொல்கிறேன்னா சம்பவங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க, தரமாக இருக்குங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதானேங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நான் எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நடக்குது. ஒரே ஃபேமிலியை பொலன்னு பொலகிறாரு சேதனை அப்படின்னு சொல்லுமா, இல்லைன்னா சேதனோட ஃப்ரெண்டு உள்ள பிரஜனை சேதனை பொலகிறாரான்றது தெரியலங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஷான ஒரு இதில் இருக்குங்க. ஸோ ஏன்னா பிரஜன் சேதனை ஒரு ஹோஸ்டாக பார்க்கல, அவரோட நண்பராக பார்க்குறாரு. ஸோ சேதனை எப்படி பார்க்குறாருன்னு அவர் ஒரு கண்டஸ்டன்ஸாக பார்க்குறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு மோட்டிவ் போகிற மாதிரி தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல மக்களே. அந்த மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேரோட ஆக்ஷனும். இப்போ ஃப்ரெண்டு மோதிப்பாங்க, அந்த மாதிரி மோதிக்கிறாங்க. பட் பிரஜன் அவரோட ஹோஸ்டாக பார்க்கணும். அது பிரச்சனைக்கு அந்த ஒரு நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஸோ என்ன சொல்ல வராருன்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டாருங்க. பேப்பர் எடுத்துட்டு பிரஜன் அந்த விக்ரம் சொல்லிட்டு இருந்தார்ல, பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டா காதல் துறக்கிட்டா போறியா அப்படி மாதிரிலாம் சேர்த்துக்கிட்ட நான் பேசிட்டா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் திம்முறா பேசுறாரு. ரகடு கிடையாது, திம்முறா பேசினார்ல, அந்த விஷயங்கள் அண்ணா பேப்பர் போட்டதுல வந்திருக்காரு. பேப்பர் போட்டது பிரஜன், நீங்கள் யார் பிரஜனை எல்லாம் பேசுறதுக்கு? ஆகுன்னா நான் ரெண்டு பசங்களுக்கு அப்பேன், என் பொண்டாட்டிக்கு புருஷன், நான் ஒரு ஆம்பளை கீம்பளெல்லாம் பேசுகிறீங்களே. இந்த ஷோவில் இந்த விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்ற ஷோ கிடையாது. இது பிக் பாஸ் ஷோ. இதில் டேலண்டடாக ஷோ பண்ணணும். நீங்கள் யாருன்றதை மக்களுக்கு காட்டணும். இந்த தான் ஷோ. ஸோ பிரஜன் எதுனா நினச்சாங்கன்னா ரெஸ்லிங் நினச்சிட்டாருன்னு தெரில. டபிள்யூ ரெஸ்லிங் பண்ணாங்க. அந்த மாதிரி விக்ரம் கிட்டேயும் சரி, நம்ம இவங்க இருக்காங்கல்ல சுபிக்ஷா கிட்டேயும் சரி, நேற்று வேறு இந்த வியானா கிட்ட போய் ட்ரெடிங் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் பிரஜனை பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு? ஏன்னா தெரிஞ்சால் பண்ணுறாரு. அவர் இந்த ஷோ வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இந்த ஷோவில் சண்டை போடணும், எல்லோரும் அடித்து காலி பண்ணணும்னு ஷோ நினச்சிரு. அப்படி அடிக்கக்கூடாதுங்க. பாயிண்ட்ஸ் வச்சு அடிக்கணும். வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த பாயிண்ட்ஸை மக்கள் உங்களை யாருன்னு தீர்மானிக்கும்ன்றது இவருக்கு புரியுதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருப்பாரான்னு தெரியல. அதை தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மோட்டிவ் போயிட்டுருக்கு. இந்த மோட்டிவில் எனக்கு தெரிஞ்சு சேதனை அவர் பிரச்சனை வெளில அனுப்பிச்சா நல்லது. எதுக்குன்னா இவர் ஹோஸ்டாக இருக்காரு, இவருக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. அப்போ தான் இவருக்கான ஹோஸ்டிங் மரியாதை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இது எதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை ஏஜ்லாம் போடுறாங்கன்னா அவங்களாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ சின்னவராக இருக்கட்டும் பெரியவர்கிட்ட அவருக்கான கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் பிரஜன் அந்த இதே கிடையாது. ஸோ பிரஜனை கிடையாது, சண்ட்ரா கிடையாது, திவ்யா கிடையாது, மூணு பேருக்குமே கிடையாது. வைல்ட் கார்டில் அமித் ஏதோ ஒரு ஓரமாக நம்ம வினோத்து கூட வைப் பண்ணிட்டு ஸ்விமிங் பூலெல்லாம் வைப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். பட் இங்கே மூணு பேருக்குமே அந்த டெக்காரமு, டிசிப்ளைனு, டீசென்சி எல்லாமே எதுவுமே தெரிலங்க. இதுவுமே சொன்னாலுமே பிரஜனா சொல்கிறாருன்னா, சார் நான் நீங்கள் சொன்னதுலுமே கரெக்டு தான். நான் விக்ரம கலாய்ச்சேன், வெளில வேறு வண்டி என் பக்கம் திரும்பிச்சுன்னா வேறு மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் தான் சொன்னேன், என்னோடய கேரக்டர் இவ்வளோ தான் சார், நான் எப்படியா இது பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. கூட தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சேதன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க சொல்லி ஒரு சேர் எடுத்து போட்டு கொண்டா தூங்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உட்காந்து கால் மேலே கால் போட்ட பிரஜனை அடின்னு அடிக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. பிரஜனை சொல்கிறாரு, என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார், நீங்கள் பண்ணுறது சண்டை போடுன்றீங்க, சண்டை போட்டால் என்னையே பூச்சி கேள்வி கேட்குறீங்க, எனக்கு என்னதான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு கைகள் அடியே நடுங்க, யாரும் அடிக்கணும் போல இருக்கிற மாதிரிலாம் குதிக்கிற அவ்வளோ பிரச்சனை. சேதன் என்ன சொல்கிறேன், நீங்கள் சண்டை போடுங்க, கோவப்படுங்க, எல்லாமே ஓகேங்க. பட் அதுக்கான நாகரிகம் ஒன்று இருக்குல்ல, நாகரிகம். ஸோ இவர் பிரச்சனை தமிழில் சொன்ன புரியுமா இல்லையான்னு தெரியல. டிசிப்ளைன், டெக்கோரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ பிரஜன் அவர்களே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா பிரஜன் சண்டை போகணும் தான் அதே ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காரு தவிர இந்த கேம் எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஸோ பிரஜனுக்கு கேமில் சண்டை போடணும், அவங்க ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும், இவரை ஹீரோவாக காட்டிக்கணும், ரெண்டு பிள்ளைங்களை அப்பனா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. மற்றபடி நம்ம ஒரு 15 வருஷம் முன்னாடி வேறு லெவலாக இருந்துமே அந்த மாதிரி வரணும். நம்மளோட கேம் அந்த ஹீரோவாக இருந்தேன். அதில் வேறு நடுவில் சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியலாம். எது ஹீரோ அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ மெட்டீரியலாகி 15 வருஷம் கேப்பு, 10 வருஷம் கேப் ஆகிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணுற தவிர்த்து அவர் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு ஸோ அவருக்கான வாய்ப்புகளை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கார். அவர் பண்ணுற பிஹேவியர் அப்படியா இருக்குது. ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிக் பாஸில் சைலண்டாக இருக்காங்க. யார் கமருதன்லாம் துடிப்பார், அடிப்பார், என்னென்னவோ பண்ணுவார். அவ்வளோ பெரிய ஆளுங்களே சும்மா இருக்கும்போது இவர் சும்மா இப்போ ஜோக் காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இவனுக்கு எப்படி சொல்கிறதுனா ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன்ஸ் அப்படியே இருக்காங்க.
புதுசாக வந்த வயல் கடை அப்படியே இருக்காங்க செம்ம கடுப்பாயிட்டார். அவர் எத்தனை சேரை தூக்கி போட்டார். உங்களுக்கெல்லாம் வந்து எப்படா சொல்கிறது எனக்கே புரியலடா அந்த மாதிரி சொல்லிட்டு கம்மனை கோட்டை எடுத்துகிட்டு கம்மனை கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்டே புரிய மாட்டேங்குது. ஸோ ஓகேங்களா, சண்டை போடலாம் எல்லாமே பண்ணலாம், பட் வந்து பொலைட்டாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இந்த மாயா இருக்குங்களா, மாயாவெல்லாம் உள்ளே வந்து இப்போ விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வேற லெவலாக இருக்கும் பிக் பாஸ். ஸோ நேற்று பூர்ணிமா வரும்போது என்னடா பூர்ணிமா விட்டாங்க, மாயா விட்டு தான் வந்து வீடே வந்து வேற லெவல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மாயா வந்து பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப எப்படி சொல்ற இந்த வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகும், சூப்பராக பண்ணுவாங்க. பட் புல்லிங் எனக்கு பிடிக்காது. பட் வந்து இப்போ இருக்கிற பிக் பாஸுக்கு இவங்களாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட கருத்துக்கள் நான் சொல்கிறேன். மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண. உங்களோட அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.